அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு வக்ர பயிற்சி பலன்கள். குரு வக்ர பயிற்சி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த வருடம் குரு வக்ரமாகிறாரு. 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். குரு பாருங்கள், இயற்கை சுபகிரகம். நவகிரகங்களே 9 கிரகங்களே மாபெரும் சுபகிரகம் குரு பகவான் தான். அதுக்கப்புறம் தான் சுக்கிரன், சந்திரன், புதன் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். சரிங்களா? இருக்கிறதுலே நல்ல ஒரு கிரகம் குரு. அந்த குரு வக்ரமானால் என்னென்ன பலன்கள் கொடுப்பார், என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். எப்போ குரு வக்ரமாவர் பார்த்தோம்னா, அதாவது பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ரம் அடைகிறார். அக்டோபர் 9ஆம் தேதி குரு வக்ரமாகி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 மாதம் வருங்க. 4 மாதம் இந்த குரு வக்ரமாகறனால என்னென்ன பலன்கள் கொடுக்கும், உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா எல்லாமே பார்த்துடலாம். குரு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துக்கு உண்டான பிளானட்டே குரு பகவான் தான். தங்கத்துக்கு அதிபதி குரு. ஒருத்தர் நல்ல உடம்பு ஃபுல்லாக தங்க நகைகளாக அணிஞ்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அவங்க ஜாதகத்தில் குரு வலிமையாக இருக்குன்னு அர்த்தம். புத்திர காரகன் குரு. ஒருத்தர் குழந்தை பாக்கியம், நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னா ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்கணும், 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், மற்றும் குரு நல்லா இருக்கணும். அப்போ இந்த குரு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கிரகமாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? குரு ஜாதகத்தில் கெடவே கூடாதுங்க. ஏன்னா சுபகிரகம், அவர் நல்லவர். அவர் நல்லது மட்டுமே கடமைப்பட்டவர். நல்லது மட்டுமே தான் பண்ணுவார். ஒரு சில லக்னங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு கெட்டது பண்ணுவார். ஜாதக அமைப்படி ஒரு சில இதுக்கு மாறும். ஆனால் பொதுவாகவே இயற்கை சுபகிரகம் ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணும். குரு கெட்டே போகக்கூடாது. சரிங்களா? எந்த ஒரு ஜாதகத்துலையும் குரு வலிமையாக இருந்தால் தான் அவங்களால தங்க நகைகளை அனுபவிக்க முடியும். நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கும், பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருப்பாங்க, நல்ல செல்வம், அதாவது புத்திர பாக்கியம் இதெல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிடலாம். சரிங்களா? குரு ஒரு நல்ல கிரகம். அந்த நல்ல ஒரு கிரகம் ஜாதகத்தில் கெடாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு குரு கடமைப்பட்டவர்னு சொல்லிடலாம். குரு வாரி வழங்குவார். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. ஒரு இடத்து மேலே குரு 12 ராசியில் குரு ஒரு இடத்து மேலே பார்த்துட்டாருன்னா அந்த இடத்துல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் குரு நிவர்த்தி பண்ணிடுவார். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. குரு பார்க்க கோடி நன்மைன்னா ஒரு பாவகிரகத்துக்கு மேலே ஒரு குருவோட பார்வை விழுந்துச்சுன்னா அந்த பாபத்தன்மையெல்லாம் விட்டு விலகி சுபகிரகத்தோட இந்த ஒளி இருக்கிறனால சுபத்தன்மையாக மாறிடுங்கிறது அர்த்தம். சரிங்களா? அப்போ கெடுதலான விஷயங்கள் பண்ண முடியாமல் குரு தடுத்துருவார். கெடுதல் நடக்காதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு கெட்டு போயிட்டாரா? இயற்கை சுபகிரகம், மாபெரும் சுபகிரகம், நவகிரகங்களே 9 கிரகங்களே முதன்மையான சுபகிரகம் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்காரான்னு பாருங்கள். அதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஜாதகத்தில் குரு கெடாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. கெட்டு போயிட்டாருன்னா சில விஷயங்கள்லாம், சில பிரச்சனைகள்லாம் கொடுத்துருவார் குரு. இப்போ உங்கள் ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அதாவது பார்த்திங்கன்னா குரு நல்லா இருக்காரா, கெட்டு போயிட்டாரா, இல்லை மற்ற கிரகங்கள், நவகிரகங்களில் வேறு என்னென்ன கிரகங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது, பாதகமாக இருக்குது, இப்போ நடந்துகிட்டு இருக்க தசாபுத்தி என்ன, உங்கள் ஏஜ் என்ன, வயசு என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே, பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான், பொதுவான பலன் தான் பார்க்க போகிறோம். அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி. காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் ராசியான சிம்ம ராசினியர்களுக்கு குரு வக்ரமாகறனால என்னென்ன நடக்கும்னு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சிம்மராசி நேர்கள் பாருங்கள், இறக்க குணம் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? கோவம் வரும். சரிங்களா? துடிப்பானவர்களாக இருப்பீங்க. கோவம் உங்களுக்கு அதிகமாக வரும். எந்த அளவுக்கு கோவம் வருதோ அந்த அளவுக்கு இறக்க குணமும் அன்பு பாசமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுவீங்க. உங்களுக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களை வழி நடத்துவீங்க. அந்த மாதிரி ஒரு ராசி தான் சிம்மராசினியர். சிம்மராசினியர்கள் குணமே அப்படி தான் இருக்கும். அதிகார பதவியில் இருக்க நிறைய சிம்மராசிக்காரங்க இருக்காங்க. ஆளுமை திறன் கொண்டவங்கன்னு சொல்லலாம். சிம்மராசினியர்கள் பார்த்திங்கன்னா ஆளுமை திறன் இருக்கும். அதிகாரம் பண்ணுவீங்க, அடுத்தவங்களை வழி நடத்துவீங்க. உங்களுக்கு கீழே 10 பேர் 20 பேர் இருக்காங்கன்னா நீங்கள் சிம்மராசினியர்களாக இருப்பீங்க. ஒரு சில பேரில் பாருங்கள் மேனேஜராக இருப்பாங்க, சூப்பர்வைசராக இருப்பாங்க, ஹெச்ஆர் போஸ்டிங்கில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பாருங்கள் சிம்மராசினியர்களாக இருப்பாங்க. அடுத்தவங்களை வழி நடத்துங்கிறது ராசினாலே சிம்மராசி தான். சரிங்களா? கோவம் வரும். உங்களுக்கு கோவம் கொஞ்சம் அதிகமாகவே வரும். ஆனால் பார்த்திங்கன்னா நல்ல குணமும் உங்கள்கிட்ட இருக்கும். சரிங்களா? இப்போ சிம்மராசி நேயர்களுக்கு இப்போ அந்த குரு வக்ரமாகறனால என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். உங்கள் ராசி குரு நல்ல கிரகம், யோகாதிபதி, ராஜயோகாதிபதி கிரகமே குரு தான். அவர் பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதியாகவும் வருவார். அப்போ உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதி குரு பாருங்கள் 10ஆம் இடத்துல இருக்கார், வக்ரமாறார்.
10ல் குரு இருந்தால் பதவி பறி போயிடும், அப்படி இதாயிரும் இப்படி இதாயிரும் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. சரிங்களா? குரு 10ஆம் இடத்துலேருந்து ஒரு திசையோ இல்லை புத்தியோ நடந்துச்சுனாலோ இல்லை கோச்சாரத்தில் குரு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வேலையை மாற்றுவாங்க. அவ்வளோதான். இருந்த வேலையை விட்டு புதுசாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும்னு அர்த்தம். அப்போ பழைய வேலை உங்களுக்கு போயிடுச்சு தானே உங்களுக்கு, அதனால தான் உங்களுக்கு பதவி பறிப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி வேலையே இல்லாமல் வீட்டில் உட்காருவாங்க சொல்கிறதெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. அதனால் பயப்பட வேண்டாம். சரிங்களா? குரு வக்ரமாகிறார். இயல்புக்கு மீறிய இயல்புக்கு மாறான பலனை கண்டிப்பாக குரு கொடுப்பார். வக்ரம்ங்கிறது ஒரு ஸ்டெடி இல்லாத நிலைமைன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ குரு வக்ரமாகறனால அவர் ஸ்பீடாக செயல்பட போகிறான்னு அர்த்தம். வக்ரம்னால ஒரு ஸ்பீடு, வேகமாக செயல்பட போகிறாருன்னு அர்த்தம். அப்போ உங்கள் ராசிக்கு 5 மற்றும் உங்களுக்கு 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடங்கிறது யாரும் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் ரிஷபராசியில் குரு இருக்கார். அப்போ குரு 10ஆம் இடத்துலேருந்து வக்ரமாகறனால தொழில் சூடு பிடிக்க போகுதுன்னு அர்த்தம். வேகமாக செயல்பட போகுது. இந்த நல்ல தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. உங்களுக்கு தொழிலில் ஒரு சில பேர் மாற்ற போகிறீங்க, ஏன் வேலையே நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? வேலையை மாற்றக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 மாத காலம். இந்த 4 மாத காலம் குரு வக்ரமாகறதுனால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஒரு இடத்த மாற்றணும்னு நினைக்கிறீங்களா மாற்றிக்கிங்க, தொழிலை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா மாறுங்க, வீடு மாறணும்னு நினைக்கிறேன் மாறலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு உங்களுக்கு. சரிங்களா? உங்கள் ராசிக்கு பாருங்கள், குரு 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார். புத்திர பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கவங்க குலதெய்வ கோயிலுக்கு போக முடியும். உங்களால் குலதெய்வமே என்னன்னு தெரியாதவங்க கூட குலதெய்வம் தெரிய வரும் இந்த காலகட்டங்கள். இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பு உங்களுக்கு. சரிங்களா? விபரீத ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஏன்னா அவர் 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். தொழில் மூலமாக ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வர போகிறீங்க. வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குரு வக்ர பயிற்சி மூலமாக உங்களுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லலாம். சரிங்களா? 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் குரு இருக்கார். அப்போ நல்ல ஒரு வருமானம் கிடைக்க போகுது உங்களுக்கு. சரிங்களா? தொழில் நல்லபடியாக நடத்துவீங்க. பணம் வரப்போகுது உங்களுக்கு. பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க. இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. உங்களுக்கு பயன்படுத்திக்கிங்க. சிம்மராசினியர்கள் இந்த வருஷம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா தான். ஏன்னா அடுத்த வருஷமெல்லாம் உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த வருடத்தில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிக்கிங்க. சரிங்களா? நல்ல விஷயங்கள் என்னென்ன நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே செய்யுங்க. நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு. உங்கள் ராசிக்கு குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளானட்டாக இருக்கிறதுனால அவர் நல்ல ஒரு இடத்துல சுபகிரகத்தோட வீட்டில் இருக்கிறதுனால அவர் நல்லது மட்டுமே பண்ண கடமைப்பட்டவர்னு சொல்லலாம். அவர் உங்கள் ராசிக்கு எங்கே பார்ப்பாரு? உங்கள் ராசிக்கு 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. கன்னி ராசி பார்க்குறார். அப்போ வருமானம் வரப்போகுதுன்னு அர்த்தம். நான் அதனால் முன்னாடியே சொன்ன மாதிரி தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். நல்ல வேலைக்கு உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து இந்த பிரச்சனைகள் விலக போகுது. ஏன்னா 2ல் கேது இருந்து உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்திருப்பார். இப்போ குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் கம்மியாகும் உங்களுக்கு. சரிங்களா? குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆக போகுது. உங்களுக்கு வருமானம் வரப்போகுது, பணம் வரப்போகுது. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு. உங்கள் ராசிக்கு குரு எங்கே பார்க்குறாருன்னா 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வண்டி, வீடு, வாகனம், சொத்து. சரிங்களா? வீடு வாங்க முடியும், நிலம் வாங்க முடியும், இடத்த வாங்க முடியும், வாகனம் வாங்க முடியும், வாகனத்தை மாற்ற முடியும். இதெல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? புதுசாக வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டம். பயன்படுத்திக்கிங்க. ஒரு பிளாட் வாங்கி போடணும், இடத்த வாங்கணும், இடம் வாங்கி வச்சுருக்கவங்க நாங்கள் வீடு கட்டணும் ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு பீரியடுங்க, நல்ல டைம் இது. உங்கள் ராசிக்கு குரு எங்கே பார்ப்பார்? வேறு எங்கே பார்க்குறாருன்னா 9ஆம் பார்வையாக மகர ராசி பார்க்குறாரு. மகரம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம். அப்போ 6ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால என்ன நடக்கும்னா வேலைங்க. 6ஆம் இடங்கிறது கடன், நோய், எதிரி. அப்போ அந்த இடத்துக்கு குரு பார்க்குறாரா, எதிரி இருக்காங்களா, அந்த எதிரி இல்லாமல் போவாங்க. கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க போகிறீங்க. இல்லை நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்க போகிறீங்க. எதிர்ப்புகள் உங்களுக்கு இருக்காது. நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு வேலை கிடைக்கும். இந்த காலகட்டங்கள், இந்த 4 மாத காலகட்டங்கள் சிம்மராசினியர்களுக்கு ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும். நல்லபடியாக பயன்படுத்திங்க. பணப்பிரச்சனை இல்லாமல் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். வேலையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். வேலையில் ப்ரொமோஷன், பதவி உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குரு வக்ரமாகறதுனால உங்களுக்கு கிடைக்க போகுது. வேகமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்லா இருக்குங்க. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம பார்த்ததில் ஜென்ரலாக பார்க்குறோம், பொதுவாக பார்க்குறோம். ராசி பலன்கிறது ஒரு பொதுவான பலன். அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன வயசு போயிட்டுருக்கு, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, டைம் ஆஃப் பர்த் என்ன, பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன, நீங்கள் என்ன விஷயத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, உங்கள் கர்மா என்ன, நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா, அதாங்க முக்கியம். ஒரு மனுஷன் இந்த பூமியில் எதுக்கு ஜனனம் எடுத்திருக்காங்க, நல்லது அனுபவிக்கோ கெட்டது அனுபவிக்கோ, அதை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். அது அவங்க தனிப்பட்ட ஜாதகம், பிறவி ஜாதகம், பிறப்பு ஜாதகம் பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து டீப்பாக தெளிவாக நம்ம 100% துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குவோம்.
மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.